நல்லுறவுக்காகவும் எதிர்கால தலைமுறை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சட்டம் ஒழுங்கு, சட்டத்தை எப்படி பின்பற்ற வேண்டும், வருங்கால இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் போன்றவர்கள் எவ்வாறு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அடுத்த தலைமுறை ஒரு பண்பட்ட சமுதாயமாகவும் இந்த சமூகத்திற்கு இளைஞர்கள் எதிர்கால இந்தியாவை ஒரு நல்ல வழியில் உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான அடிப்படை கருத்துக்களையும் அதை ஆலோசனைகளையும் கூறுவதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முண்டியப்பள்ளத்தினுடைய காவல் ஆய்வாளர் மரியாதை திரு வேல்ராஜ் அவர்களையும், ஊர் பெரியவர்கள் அனைவரையும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வருகிற வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய காவல் ஆய்வாளர்கள் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக உங்கள் ஊரில் பொதுமக்களோடு ஒரு கலந்துரையாடலை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறினார்கள். இனிய மாலை வணக்கம். நான் நம்பிட்டு வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நம்ம ஊர்ல இருந்து நான் எப்படியாவது பொதுமக்களை சந்திச்சு இந்த பசங்களை நிறைய பேர் பார்க்கணும், பார்த்து இப்போ உள்ள கலாச்சாரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, நமக்கு என்னன்னே தெரியாம பசங்களுக்கு என்னன்னே தெரியாம அதுல நிறைய விஷயங்கள் தப்பு போயிட்டே இருக்காங்க, தப்பா சரியா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள்ட்டே சொல்லாம நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் நமக்கு எல்லாருக்குமே சில விஷயங்கள் நம்ம சொன்னாதான் தெரியும். அது அவங்களுக்கு ஸ்கூல்ல போனா ஸ்கூல்ல பாடங்கள் மட்டும் தான் படிச்சுட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுல நினைப்போம், நம்ம வீட்டோட வேலைகள் பார்ப்போம். பெற்றோர்கள் அவங்களை நீ என்னடா பண்ற ஏது பண்ற நம்ம கேட்க மாட்டோம், கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கு. ஏன்னா விவசாயம் போயிட்டு வரோம், வயக்காட்டு போயிட்டு வரோம், நம்ம அந்த வேலையை பார்க்குறோம். எல்லா பெற்றோர்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து வந்ததுக்கப்புறம் பையன் படிக்கிறான், ஸ்கூல்ல படிக்கிறான், நல்லா படிக்கிறான், இப்படிதான் வச்சுருக்கோம். டியூஷன் இருந்தா டியூஷன் அனுப்பிடுவீங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டங்கள்ல இந்த 6வது படிக்கிற பையன்கள் கையில மொபைல்ல, இந்த கொரோனா காலம் நம்ம மொபைல் கையில கொடுத்து உலகத்தை பார்க்கணும்னு சொல்லி நம்ம உலகத்தை எல்லாரும் முட்டாளாக்கி விட்டுட்டு இப்ப பசங்க என்ன பண்றாங்கன்னா அதுல இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பே நமக்கு அதிகம். அது ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு யாராவது ஒரு தலைவர், அவர் பெரிய தலைவர், இவர் பெரிய தலைவர் சொல்லி அவர் செய்த சாகசங்கள் நினைக்கிறாங்க. அதில் அவங்க பண்ண தவறுகளை சாகசமா சொல்லி அவங்க ஊருக்குள்ள வந்தா எல்லாரும் சொல்றாங்க. நம்ம குடும்பத்துல நமக்கு முதல்ல கடவுள் யாரு? அம்மா அப்பா. தாய் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. தாய் என்ன சொல்றாங்களோ அதுதான், அப்பா சொல்றது அதுதான். இதெல்லாம் விட்டுக்கிட்டு இன்னொருத்தர் சொல்றத வீடியோல ரீல்ஸ், சில பேர் காசு காண்டி படம் போடுறாங்க, சினிமா படம் காசு அவன் படம் சம்பாதிச்சு போயிட்டே இருக்காங்க. அருவா கலாச்சாரம், அந்த கலாச்சாரம், இந்த கலாச்சாரம், காதல், இது எல்லாத்தையும் 2.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா நம்ம எவ்வளவு நாளுக்கு வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கு? 2.5 மணி நேரத்தில் நம்மளால ஒரு வேலை ஒரு பேர் செஞ்சு முடிக்க முடியாது. ஸ்கூலுக்கு போனாலும் காலையில் 8-9 மணிக்கு போனால் சாயங்காலம் 4 மணிக்கு வரும். நம்ம கிளாஸ் நடந்தாலும் அவ்வளோ நடந்துருக்கு. பசங்க நம்ம அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, விவசாயம் பார்க்குறாங்களா, விவசாயம் பார்க்குறாங்க, காலையில் அப்பா 8 மணிக்கு எழுந்திரிச்சு போறாங்க, 5 மணிக்கு எழுந்திரிச்சு போறாங்களா, தண்ணி பாய்க்க போறாங்க, கரண்ட் எப்போ போகும், நாளைக்கு போகும், ரொம்ப விளைச்சல் எப்படி இருக்கும், இப்படிங்கிற விஷயங்களை நீங்க அப்பா பாருங்க. நான் கஷ்டப்படுறேன், என் பையன் படிக்கணும், நல்லா படிக்கணும், நீங்க ஆசைப்படுறே படிக்கலாம். ஆனா நம்ம படுற கஷ்டத்தை அந்த பையன் கூட சேர்ந்து அவன் நம்ம கூட சேர்ந்து என்ன நடக்குன்னு தெரிய வச்சுக்கணும். போறதுல எதுவுமே பாதிக்காது. அது தெரியாம சில பசங்க என்ன பண்றாங்கன்னா போலீஸ் பார்த்து வண்டி ட்ரிப்பு சொன்னாலும் தெரியும் போல நிறுத்தணும். ட்ரிப்பு சொன்னா நிப்பாட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க. அதுல இருந்து திரும்ப ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைன் கட்டா இல்லை அவன். ஆனா பைக் போலீஸ் பார்த்தா பயந்து வேகமா இழுத்து ஏற்ற ஒரு வண்டியில் இடிச்சு அது ஒரு விபத்துக்கு வந்து நிக்க வேண்டாம். இப்ப நீங்க பேசுங்க சார், தெரியாம சார், வரமாட்டேன் சார், இது வரமாட்டேன் சார், ஹெல்மெட் போட்டு போட சொல்லுவாங்க, லைசன்ஸ் தூரம் வண்டி கொடுத்து சொல்லுவாங்க. இதுதான் அறிவுரை சொல்லுவாங்க. பெரியவங்க இருந்தாலும் அதுதான். நீங்க 3 பேர் போனீங்கன்னா கிராமத்துல போக 3 பேர் பார்த்து சில விஷயம் 3 பேர் போயிடலாம். அந்த விஷயம் கிராமத்துல யாராவது 3 பேர் பிடிச்சு கொண்டு கேஸ் போட்டு அவங்க யாரும் சொல்ல போறது. அவங்க மெயின் ரோடு ஹைவேஸ் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இங்க வந்தப்ப இந்த மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட 7 பேர் டெத்து ஆக்சிடென்ட்ல. 7 பேர் டெத்து. இந்த ரோடு அங்கே ரோடு 13 பேர் ஆக்சிடென்ட் கைகால வச்சிருக்காங்க. வெஹிக்கிள்ல எதுக்கு ஹெல்மெட் போட்டு சொன்னா கைகால் நடவடிக்கை ஆரம்பிச்சலாம். கண்ணோட்டி கிட்ட அந்த கிட்ட போட்டு ஒரு கெட்டு போய் காப்பாத்திக்கலாம். தலையில் அடிபட்டுச்சுன்னு செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. அதில் அடிபட்டுச்சுன்னா அதனால யார் பாதிக்கப்படுவா? அடிபட்டவங்க பாதிக்கப்படுவாங்க. அடிபட்டவங்க வீட்டோட உங்களுக்கு யோசிச்சு பாருங்க.
அவங்க மனைவியா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், குடிக்கிறோம், நல்லதுனா குடிக்கிறோம், கெட்டதுனா குடிக்கிறோம். அந்த குடிங்கிறது வந்து இப்போ எப்படி போச்சுன்னா வீட்டுக்கு கண்டிப்பா நம்ம எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு போயிடுச்சு. இந்த குடியால ஏதாவது நல்ல நன்மை இருக்கா? சும்மா குடிச்சுட்டு அரை வீட்டில் மட்டும் பரவாயில்ல. ரோட்ல உட்காந்து ஒரு வாரத்தை ஏழாம் சொல்லி பேசும்போது ஒருத்தர் ஒரு வாரத்தை மீறிச்சுன்னா எங்க போயிடிக்க சட்டையை போயிடிக்கும். இவங்க தேச வாரம் வந்துச்சுன்னா அவங்க இவங்களுக்கு வருவாங்க, இவங்களுக்கு வருவாங்க. இப்படி நாங்களே கூட வந்து இருக்கோம். நாங்க இப்போ சட்டம் வந்து மாறி இருக்க சட்டம் அப்படி நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லி 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 அறிவுறுத்திட்டு இருக்கோம். இப்ப கடைசியா அந்த 7 லட்சத்துல 3 வந்து ஸ்கூல் பசங்க பைக்ல போறாங்கன்னா பைக் எயிட்டா ஒரு ஆட்டோ லெஃப்ட் போனா ரைட் போனா தெரியாம ரைட்ல கொண்டு போய் இடிச்சு விழுந்து காலம் சார் தான் சொல்றாப்ல, நானும் அன்னையில மாத்தி கொண்டு இல்ல அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை ஏற்பாடு பண்ணி 2 மாசம் முன்னாடி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க. நாங்க வந்த காலத்துக்கு ஆட்கள் இல்லை, உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இப்ப நிறைய பேர் இருக்காங்க.